Press. அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, the addition reaction under a vigorous condition, that is at a high temperature or pressure in the presence of nickel catalyst, நார்மலான ஒரு ரியாக்ஷன். அப்போ பென்சின் ரிங்ல என்னால் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். அடிஷன் கேஸ் பாஸ் பண்ணுறோம். எப்பயுமே நிக்கல் யூஸ் பண்ண ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லேடியம் பிளாட்டினம் டிஃப்ரெண்ட். பட் இங்கே இதான் சூட்டபிள். அப்போ எனக்கு பென்சீன் பிகம் சைக்ளோஹெக்சேன். ஒரு பென்சீன் என்னால் ஈஸியாக சைக்ளோஹெக்சேனை மாற்ற முடியும். ஸோ அடுத்த ரியாக்ஷன் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ரியாக்ஷன். கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். Under ultraviolet light, three chlorine molecule added to benzene to produce benzene hexachloride. இப்ப benzene hexachloride அழகா சொல்லிட்டான். Okay, fine. Which is also known as gamoxane. இந்த காமாக்சேன் எங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னா, சோப்பு, ஸ்கின் ரிலேட்டடா ஏதாவது அலர்ஜி இருந்து கீட்டோ சோப் மாதிரி சில சோப்லாம் வாங்குவாங்க. அவங்க அந்த காமாக்சின் மாதிரி இந்த க்ரீம்லாம் கூட தடவலாம். எனக்கு வந்துச்சு அந்த வேர்வை அதிகமாகும் பொழுது ஸ்கின்ல லைட்டாக ஒரு மாதிரி ஸ்பாட் மாதிரிலாம் வரும். அப்போ அதெல்லாம் வரும்போது அந்த காமாக்சின் லிக்விட்லாம் வாங்கி தடவணும். ஆக்சுவலி அதுதான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் அதுதான் ஒரு பையன் கூட, சார் காமாக்சின் இதில் இருக்கு சார் அப்படின்னா, ஏய் சூப்பர்ரா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனால் இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம். எப்படின்னா, இந்த இடத்துல பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடுன்னு கொடுத்துருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த ரிங்குமே இல்லை. அதுக்கு இன்னொரு பேர் வேற, பிஹெச்சி. பிஹெச்சி என்று கொடுக்கலாம், அல்லது பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடுன்னு கொடுக்கலாம், அல்லது காமாக்சின்னு கொடுக்கலாம், அல்லது ஃபார்முலாவை கொடுக்கலாம், எதை வேண்டாலும் கொடுக்கலாம். பி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பேருக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆப்ஷன் கொடுத்தான் அப்படின்னா இருக்கிறதெல்லாம் பென்சீன் கொடுத்துருப்பான். நீ ஃபர்ஸ்ட் இதை தான் எலிமினேட் பண்ணுவ. ஏன்னா பேர்ல இங்க பென்சின் இருக்கு, ஆனா இப்ப நேர்ல பென்சின் இல்ல. அதனால இது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய விதத்துல யூஸ் ஆகுது மனித வாழ்க்கைக்கு. அடுத்து கம்பஷன் ரியாக்ஷன்லாம் பெருசா நான் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். அதனால நீங்க ஜஸ்ட் வந்து படிச்சுக்கோ சார். நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினா எங்களுக்கு என்ன, காட்டலாம் எங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு வேணும் நாங்க தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னா நீ படிச்சுக்கோ. இது இல்ல, இது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து படிக்கிற விஷயம். அதனால இது பெரிய நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. புதுசான விஷயங்களை சொல்லித்தரேன். இப்போ இருந்தாலும் கம்பஷன் ஹீட் இன் ஏர், பென்சின் பேர்ன்ஸ் வித் சூட்டி ஃப்ளேம் ப்ரொடியூஸ் CO2 அண்ட் H2. பென்சின் ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஈக்குவலண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன மாறுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னா, ஜென்ரலி கம்பஷன் ரியாக்ஷன் ஃபார் எனி ஹைட்ரோ கார்பன் மே பி கிவன் பை த ஃபாலோயிங் கொடுத்துருக்கான். அப்படி என்ன ஃபாலோயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், த கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த மாதிரி காமன் ஸ்கெலிட்டன்லாம் கேட்கலாம், இம்போர்ட் இருக்காது. எக்ஸ் ஒய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு வந்துடும். எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கார்பன் இங்கே வந்துருவான். ஒய் வந்து உங்களுக்கு பிரியறான், வேற வேறையா பிரியறான். எங்க எக்ஸ் பிளஸ், எங்கடா எக்ஸ் கூட இவன் சேர்ந்துருக்கானா, எக்ஸ் எக்ஸ் கம்ப்ளீட்டா வந்துட்டான். ஓ, டூ. ஓகே ஓகே. இங்க y/4. இங்க வந்து ஒரு மாலிகுலுக்கு வந்து ரெண்டு இருந்துச்சு. இங்க ஒரு மாலிகுல் ஒன்று தான் இருக்கு, y/2ன்னு எழுதிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து என்ன, டீஆக்டிவேட் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணோம், ஒரு பென்சில் எதை ஆக்டிவேட் பண்ணோம் டீஆக்டிவேட் பண்ணும், இப்போ தான் கொண்டாந்து முடி பார்த்தோம். பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ரெண்டு டைப் இருக்கு. பிளஸ் ஆர் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ அண்ட் பேராவில் கிடைக்கும். மைனஸ் ஆர் இருக்கும் பொழுது ஒன்லி மெட்டா தான் ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா ஆர்த்தோ பேரா டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கதை தான் கம்ப்ளீட்டாக இது வரைக்குமே இருக்கும். அடுத்து வந்து கார்சினோஜெனிசிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி அப்படின்னு பார்ப்பாங்க. ஆம், இது அரோமேட்டிசிட்டிலாம் முடிச்சிட்டோமா என்ன? அரோமேட்டிசிட்டி முடிச்சிட்டோமா ஆன்லைன்? இட் வி கம்ப்ளீட்டட் அரோமேட்டிசிட்டி. நோ, நம்ம ஆன்லைன் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்? ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேனா இல்ல? சார் பார்த்தோம் சார், அதோட டைப்ஸ்லாம் பார்த்தோம் சார். அரோமேட்டிசிட்டி பார்த்தாச்சு. நியூமன் ப்ரொஜெக்ஷன் சார் அத ஸ்கூல்ல தான் சார் பார்த்தோம். இல்ல இல்ல இல்ல, ஆன்லைன்ல நம்ம என்ன பார்த்தோம்? சரி சரி, ஓகே. தேங்க்யூ, நான் அப்படியே வரேன் வரேன். ஸோ இந்த தேங்க்யூமா. இந்த இடத்துல கார்சினோஜெனிசிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்கள் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கடைசியா இருக்கிற நிறைய விஷயங்கள் அதிகமான கேள்வி கேட்கப்படுது அப்படிங்கிறத ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். The benzene and polynuclear hydrocarbons containing more than two benzene ring fused together, toxic and sedative, possess the cancer-producing carcinogenic property. Wow.
ஸோ சில கெமிக்கலோட பேரை தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கெமிக்கலுக்கு இந்த நேச்சர் இருக்குன்னு கம்முன்னு தள்ளி போயிடலாம். Such a polynuclear hydrocarbon are formed on incomplete combustion of organic material like tobacco. Oh, right. இந்த tobacco அப்புறம் இந்த coal and petroleum இதுல இருந்தெல்லாம் வெளியே வருது. They enter into the human body and undergo various biochemical reaction. The finally damage DNA cause cancer. DNA குழம்பிடும் என்ன பண்ணுன்னு தெரியாது. Okay, some of the carcinogenic hydrocarbons are given below. See the box. Yes, இந்த பார்க்குறேன் பாஸ். ஸோ பேர் பார்த்து வச்சுக்கோ. கொடூரமா இருக்கு. நல்லா இருக்கு. பென்சின். ஓ, ஒரே புளிப்பா இருக்கு. 1,2,5,6 டைபென்சின். ஆ, இது என்னது? 9,10 டைமித்தல் 1,2 பென்சேன். ஓகே. ஸோ சில கார்சினோஜெனிக் காம்பவுண்ட்ஸை கொடுத்துருக்கான். ஸ்ட்ரக்சர் கொடுத்து இவங்க யாருன்னு கூட உங்களுக்கு இல்லை பேர் எழுத கூட சொல்லலாம். அது மெமரி பேஸ்ட் ஏரியாவாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம நேரம் எங்கே போகணும்னா இதில் என்னென்ன பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் திருப்பி பார்த்துட்டு வருவோம். ஆம், இது அரோமேட்டிசிட்டி எப்படி மூவ் பண்ண பார்க்காம நம்ம எப்படி போனோம் எனக்கு அதான் டவுட்டாக இருக்கு. நியூமன் ப்ரொஜெக்ஷன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அரோமேட்டிசிட்டி பார்த்துட்டோம். இவன் நிதின், நீ வந்தியா மேன்? நியூமன் ப்ரொஜெக்ஷன்லாம் பார்த்தோமா? இது ஐடியா இருக்கா? ஸோ அந்த அரோமேட்டிசிட்டியில் இன்னும் ஃபியூ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அந்த ஃபியூ விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு மாலிகுல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மாலிகுல் இருக்கு. ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. இப்போ இந்த மாலிகுல் அரோமேட்டிக் சொல்லாமா, ஆன்டி அரோமேட்டிக் சொல்லாமா, நான் அரோமேட்டிக் சொல்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா கார்பனுமே உங்களுக்கு எப்படி இருக்கான்னா யார் யார் 40 மினிட்ஸ் தான் சார் நடந்துச்சு. ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ இந்த மாலிகுல் இருக்கு. இந்த மாலிகுல் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா இது முதல்ல சைக்ளிக். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாலிகுல் சைக்ளிக். அடுத்த விஷயம் பிளேனார். பிகாஸ் இந்த டபுள் பாண்ட் கார்பன் எல்லாமே உங்களுக்கு sp2 கார்பன் அண்ட் கார்போகேட்டன் ஆல்சோ sp2. அப்போ இந்த மாலிகுல் இஸ் கம்ப்ளீட்லி பிளேனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சார்ஜ் தான் எல்லாமே. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க வந்து இவர் ரிச்சா இருக்கான், இவன் டெஃபிஷியண்டா இருக்கான். அப்போ இவன் இங்க போயிடுவான். அப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு டபுள் பாண்ட் இந்த இடத்துல வரும், பிளஸ் இங்க வந்திருக்கும். ஸோ இந்த பிளஸ் கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ ரெசனன்ஸ் ஆல்சோ இதார். அப்போ சைக்கிளிக்காக இருக்கான், அடுத்து பிளேனாராக இருக்கான், அடுத்து ரெசனன்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. 4n+2 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிங் இருக்கான். ஆனால் ரெண்டு பை எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கு. இட் ஷுட் பி என்ன அப்படின்னா அரோமேட்டிக். இட் ஷுட் பி அரோமேட்டிக். அரோமேட்டிக்காக தான் இருக்கணும். அப்போ n ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு 0. அப்போ 4 இன்ட்டு 0 + 2 உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 2 பை எலக்ட்ரான்ஸ் வந்துடும். 2 பை எலக்ட்ரான் மாலிகுலர் இருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் அரோமேட்டிக். திஸ் ஒன் இஸ் அரோமேட்டிக். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாலிகுல்ஸ் இருக்கு. இந்த யா ஹெட்டிரோ ஆட்டம்ஸ். சம் மாலிகுல் தே ஹாவ் அ, அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் தே ஹாவ் சம் அதர் ஆட்டம் in that ring. That may be a benzene ring or whatever. Instead of carbon they just have some other atom. So here we have a nitrogen instead of carbon in the ring. So here nitrogen got a lone pair. That lone pair involved in resonance to become a stable. ஏன் சார் உள்ள வரணும்? அப்படி என்ன சார் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது? இந்த வரம்பா சொல்றோம். லோன் பேர் இங்க வந்துருச்சு. இங்க இருந்த எலக்ட்ரான் இங்க வந்துட்டான். இவன் அப்படியே இருக்கான். ஓகே. இப்ப வெளியே வந்தவன் சும்மா இருப்பானோ? இவன் உள்ள வருவான். அப்போ இவன் வெளியே வந்துருவான். இது கண்டினியூஸா உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஏன் நடக்குது சைக்கிளிக். ஓகே. பிளேனாரா? ரெசனன்ஸால பிளேனார். ரெசனன்ஸ் நடக்குதா? அதான் ஸ்டெபிலிட்டிக்காக ரெசனன்ஸ் நடக்குது. ஓகே. 4n+2 அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா 4n+2 அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ரிங் இருக்கு. அப்போ சாரி 4 n ஈக்குவல் டு 1. 4 இன்ட்டு 1 + 2 உங்களுக்கு 6 பை எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். எங்க இருக்குது 6 பை எலக்ட்ரான்? எங்க சார் இருக்கு? அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க பாரு 1 2 இந்த பாண்ட்ல, 3 4 இந்த பாண்ட்ல, 5 6 இந்த பாண்ட்ல எல்லாம் ரெசனன்ஸ் நடக்குது. ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டிக்காக நடக்குது. அதனால இந்த எலக்ட்ரான் உள்ள இன்வால்வ் ஆயிடுது. நைட்ரஜன்ல இருக்க அந்த எலக்ட்ரான் இந்த பேர்
ஸ்டெபிலிட்டிக்காக உள்ள இன்வால்வ் ஆயிடுறான். ஸ்டெபிலிட்டிக்காக அரோமேட்டிக்கா மாறுறது. ஏன்னா ஸ்டெபிலிட்டி யார் ரொம்ப அதிகம்னா அரோமேட்டிக்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தென் நான் அரோமேட்டிக். இருக்கலே லீஸ்ட் ஸ்டேபிள் ஆன்டி அரோமேட்டிக். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி ரீச் பண்ணணும், எனக்கு வந்து 6 பை எலக்ட்ரான் ஷோ பண்ணணும், அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியே இருக்க லோன் பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. தியாகம் பண்ணுறான்டா, தியாகம். தியாகம். தியாகம் பண்ணுறான். ஓகே, இப்போ நான் அடுத்து போவோம். இப்போ அடுத்த மாலிகுல் இருக்கு, இப்படி ஒரு மாலிகுல், அது சார் பேர் என்ன? இஸ் கமான் டெல் மீ. சார் மேல ஏன் சார் n இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டீங்க? ஆ இங்க நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருந்தேன், என்ன அப்படின்னா அரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனைலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 2, 6, 10, 4 ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆன்டி அரோமேட்டிக் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 4, 8 அப்படியே 4 இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். எனக்கு என்னன்னா இந்த ரெண்டு இருக்கிறதும் அரோமேட்டிக்கா பிஹேவ் பண்ணுது. இந்த மாலிகுல், இந்த மாலிகுல், இந்த மாலிகுல், இவன் எல்லாமே அரோமேட்டிக் நேச்சரை ஷோ பண்றான், ஸ்டேபிளா இருக்கான். ஆனா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நான் வச்சிருக்க கான்செப்டால என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா என் வேல்யூ நான் வந்து 1 2 3 கொடுத்துருந்தேன், என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ இவன் அரோமேட்டிக் நேச்சரை தான் ஷோ பண்றான். அப்போ இவன் அரோமேட்டிக் லிஸ்ட்ல சேர்க்கணும். அப்போ எத்தனை பை எலக்ட்ரான் இருக்கு? 2 பை எலக்ட்ரான் இருக்கு. அப்போ அக்கிள்ஸ் ரூல் வராதா அப்படின்னா அக்கிள்ஸ் ரூல் ஒர்க் அவுட் ஆகும். ஜீரோ அப்படிங்கிற விஷயத்தை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரிங்க ஜீரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் 2 பை எலக்ட்ரான் இருக்கும். எஸ், இதுல 2 பை எலக்ட்ரான் இருக்கு, இவன் அரோமேட்டிக். ஸோ நம்ம நேச்சர்ல ஆல்ரெடி இருக்கு, நமக்கு நம்மளுடைய ஸ்டடியில அது ஒத்து போகல, ஃபெயிலியர் ஆயிடுமோ, லைட்டா அதை ஆல்ட்ரேட் பண்ணி அதையும் சேர்த்து படிச்சுக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. எஸ் சார். சார் அப்ப NS ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டதுனால தானே சார் அரோமேட்டிக்னு சொல்றோம். அப்ப வேற ஏதாச்சும் மாலிகூல் அது அரோமேட்டிக்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அதை கண்டுபிடிப்போமா சார்? எப்படின்னா இப்ப ஹரிராஜ் வந்து ஒரு தியரி, ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு நான் தான் தவுலத்து கெத்துன்னு சுத்திட்டு இருக்கும்போது நான் என்ன பண்றேன், ஒரு மாலிகுலை கொண்டு வரேன். இதுவும் மாலிகுல் தான், உன் தியரி ஒத்து போகுதா பாருங்கிற. ஆனா ஒத்து போகல. கிட்டத்தட்ட நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் மற்ற மாலிகுல் பொருந்து இந்த மாலிகுல் பொருந்தல, இவனும் ஸ்டேபிளா இருக்கான். அப்படி என்ன பண்ணுவோம், தியரியை லைட்டா ஆல்ட்ரேட் பண்ணிக்குவோம். இதுவும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஆட் பண்ணிக்குவல்ல, அதே மாதிரிதான். ஸோ அதனால எனக்கு என்னன்னா இந்த மாலிகுல் ஸ்டேபிளா இருக்கு, பட் என் ஸ்டடிக்குள்ள நான் எப்படி நான் ஆட் பண்ணுவேன்? இப்படிதான் ஆட் பண்ணுவேன். சமாளிஃபிகேஷன் ஆஃப் இந்தியா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நீ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, புக் எடுத்து நீங்க திறந்தீங்கன்னா இதுல எதுவுமே இருக்காது. அதனால இதை நீங்க எப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்றதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோ. இதை நீங்க உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்க சிக்மா ஆர்பிட்டால், சிக்மா ஸ்டார் ஆர்பிட்டால், பை ஆர்பிட்டால், பை ஸ்டார் ஆர்பிட்டால்னு ஒவ்வொரு மாலிக்குள்ள இருக்க ஆர்பிட்டாலையும் அதோடைய அந்த டயக்ராம் போட்டு நம்ம படிச்சாகணும் இந்த தியரிக்கு. பட் நமக்கு 12th லெவல்ல அதெல்லாம் கிடையாது. அதனால வாத்தியாருக்கு ஒரு மன நிம்மதி, ஈஸியா சமாளிச்சு விட்டு போயிருவேன், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் தியரி, இதைத்தான் படிக்கணும், அப்பதான் மார்க், இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க இந்த என்சிஆர்டி புக்கு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அதான் கேட்டது, நீங்க இப்படி சொல்றீங்களே, அப்ப நாங்க வேற எங்க போவோம்? ஏய், இது சார் இப்ப இவ்வளவுதான்டா. NS ஈக்குவல் டு இல்ல சார், வேற மாலிகூலுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ இது வந்து லிமிடெட் எடிஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே ஒரு மாலிகுல் உனக்கு கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் பொருந்தான்னு இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா? நம்ம எந்த நீ கான்செப்ட் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம ஈஸியா பொருத்தி பார்க்க முடியாது, லிமிடெட் எடிஷன் தான் இது எல்லாமே. இப்போ இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, அடுத்த மாலிகுலே வரையறாங்க. இந்த மாலிகுல் இருக்கு, இந்த மாலிகுல அரோமேட்டிக்கா, ஆன்டி அரோமேட்டிக்கா, நான் அரோமேட்டிக்கா? இது என்ன சொல்லும்? அரோமேட்டிக்கா, ஆன்டி அரோமேட்டிக்கா, நான் அரோமேட்டிக்கா? அரோமேட்டிக் சார். அரோமேட்டிக்ல எத்தனை பை எலக்ட்ரான் வரலாம்னு சொல்லியிருக்கேன்? 4n+2 சார். சரி, இல்ல நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணுப்பா. 4 சார். சாரி 8 சார். 8ன்னு என்னவா இருக்கலாம்? ஆன்டி அரோமேட்டிக்கா இருக்கணும் சார். ஆன்டி அரோமேட்டிக்கா இருக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இட் கேன் பி ஆன்டி அரோமேட்டிக், பட் கிடையாது. ஹரிராஜ் என்ன சொன்ன நீ? ஏதோ சொன்னான்டா. அரோமேட்டிக்னு சொன்னேன் சார். ஆ அதுவும் கிடையாது. ஆக்சுவலி திஸ் இஸ் நான் அரோமேட்டிக். நான் சார் ரூல் அப்புறம் சொல்றீங்க, அப்புறம் ரூல் ஒத்து எல்லா மாலிகளும் ஒத்து போகாது.
எதனால நான் அரோமேட்டிக் அப்படின்னா, ஒரு சின்ன கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பி நீளமா இருக்கு. பழைய எக்ஸாம்பிள் தான். நீ என்ன சொல்ற, நீளமா இருக்கு, ரொம்ப நீளமா இருக்கு. அப்பனா இல்ல, ஷார்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. முதல்ல ஷார்ட்ல இருந்து இருப்போம். அந்த கம்பி வந்து இவ்வளவு இவ்வளவு மொத்தமா இருக்கு, இவ்வளவு மொத்தமா இருக்கு. இந்த கம்பியை வந்து நான் செவுத்துல இவ்வளவு அடிச்சிட்டேன், இவ்வளவு தூரம் உள்ள போயிடுச்சு. இப்ப இதுல என்னால ஏறி நிக்க முடியும். இந்த கம்பி ஸ்ட்ராங்கா இருக்கும், இதுல ஏறி நிக்கலாம். இதே மாதிரி கம்பி அடிச்சு நான் மேலே ஏறலாம். இப்ப அதே கம்பி நல்ல இவ்வளோ நீளம், ஒரு பாதி இருக்கு, ஒரு 4 அடிக்கு இருக்கு, 3 அடிக்கு இருக்கு. அப்படின்னா நீ என்ன பண்ண, தோல்ல வச்சு சங்கிலி கருப்பேன்னு வளைச்சிருவேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுவேன். அதுவே கம்பி இன்னும் நீளமா இருக்கு, ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு நுனி வந்து இந்த சைடுல இருக்கு, இன்னொரு நுனி வந்து அந்த கார்னர்ல இருக்கு. ரெண்டுலையும் டேபிள் அப்படியே அந்த நுனியை மட்டும் வச்சிடறேன். இப்ப நடுவில் என்னாவும் டொயிங் அப்படின்னு இப்படி நடுவில் வளைஞ்சிரும். ஏன், ஸ்ட்ரெயின் அதிகமாகும் போது உங்களுக்கு ஈஸியா வளைஞ்சிரும் இல்லையா? இந்த ரிங் இப்படியே பெருசா பெருசா ரிங்ல ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகி ரிங்கோட ஸ்ட்ரக்சர் மாறிடும். இந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். திஸ் இஸ் கால்டு டப் ஷேப். திருப்பி ஜாயின் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் தான் கிளாஸ் போவோம், அதோட முடிச்சுக்கலாம், சரியா? திருப்பி ஜாயின் பண்ணுங்க. இங்க ஒரு பைபான். இது பெருசா போடுறேன்னு கோச்சுக்காங்க, இடம் இல்ல, இதுல இவ்வளவுதான் இருக்கு, அதனால இப்படி போடுறேன். ஓகே. டப் ஷேப். ஸோ ரெசனன்ஸ் நடக்காது. ஆல்டர்னேஷன் இருந்தும் இந்த ஷேப் டப் ஷேப்பா மாறினால ஒரு கார்பன் இன்னொரு கார்பனை ஈஸியா ஓவர்லேப் பண்ண முடியாது. ஓவர்லேப் பண்ண முடியாது அப்படின்னா ரெசனன்ஸ் நடக்காது. ரெசனன்ஸ் நடக்காது அப்படின்னா நான் அரோமேட்டிக். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷனல் இருக்கும். இப்போ மீட்டிங் முடிஞ்சோடனே திருப்பி வாங்க, இன்னொரு எக்ஸப்ஷனல் போட்டு காட்டுறேன். அதோட நம்ம அடுத்து அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ இன்னொரு மாலிகுல் அப்படியே கையோட வரைகிறேன். மீட்டிங் முடிஞ்சிடும், நீங்க டக்குன்னு வந்து திருப்பி ஜாயின் பண்ணுங்க. எழுதாத குழந்தைங்க எழுதிக்கோங்க, நல்ல பழக்கம்.